அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. நான் இன்டர்வியூ ஏஇ எக்ஸாம்ஸோட ஃபைனலாக பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு முடிஞ்சு இப்போ கவுன்சிலிங் டேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இதற்கான ரிசல்ட்டு 23/1/2026 கமிஷனோட வெப்சைட்டில் டிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருந்தாங்க. ஜனவரி 23 அவங்களோட மார்க் அண்டு ரேங்க்கு. இதுக்கான ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா மே 11 இந்த மாதம் 11/5/2026 முதல் 15/5/2026 வரை கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் நடைபெற போகுது. 11/5/2026 முதல் 15/5/2026 வரை டிஎன்பிசியோட ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் இருக்கக்கூடியதில் உங்களுக்கு நடக்க போகுது. இதற்கான உங்களுக்கு ஹால் டிக்கெட் மெமோ விரைவில் வெளிவரும். இது 1:2 ரேஷியோவில் கண்டிப்பாக கூப்பிட்ருப்பாங்க. இதில் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு 2 செட்டு ஜெராக்ஸு, ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த ஃபைனல் ஆன்சர் வெளியிட்டு அதற்கான கவுன்சிலிங் டேட் கொடுத்துருக்காங்க. எந்த எக்ஸாமினேஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் 9/2025. டேட் பார்த்தீங்கன்னா 21/5/2025 நடந்தது. ஏஇ எக்ஸாமினேஷனுக்கான நான் இன்டர்வியூ கேடரில் இருக்கக்கூடியதில் ஃபைனலுக்கான கவுன்சிலிங் டேட்டு கொடுத்துட்டாங்க. மே 11 முதல் மே 15 வரை. 11 ஸ்டார்ட் ஆகி 15 முடிய போகுது. ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் நடக்க போகுது. ஆன்லைன் கவுன்சிலிங், அதாவது சிஓஇ லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா 1:2 ரேஷியோவில் அவங்க இதன் அடிப்படையில் கவுன்சிலிங்க்கு கூப்பிட போகிறாங்க. இதுக்கு ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் ஆன்சர் கீ, ஃபைனல் ஆன்சர் கீ வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து ஒரு 2 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியில் இதில் செலக்ட் ஆகிருக்கக்கூடிய கேண்டிடேட்டோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்காக 2 வீக்ஸ் டைம் கொடுத்துருந்தாங்க. அடுத்து அப்லோடு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நிறைய கேண்டிடேட் அவங்களுடைய சர்டிஃபிகேட் சரியாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு 10 நாள் டைம் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 1:2 அடிப்படையில் செலெக்ஷன் லிஸ்ட்டு கவுன்சிலிங்கான அந்த டேட் அலோஸ்மெண்ட் வந்துடுச்சு. மே 11 மே 15 வரை. இதில் செலக்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா தேர்வர்களுக்கு அவங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியில் கொடுத்த, அதாவது டிஎன்பிசியோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் அல்லது மெசேஜ் வந்திருக்கும். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு கன்ஃபர்மேஷன் லெட்டர் ஒன்று வந்திருக்கும். உங்களுடைய நேம் அண்டு ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் போட்டு என்றைக்கு எந்த டேட்டு எந்த டேபிள், இப்போ எடுத்துக்காட்டுக்கு காலையில் 8:30 டைம் அப்படின்னா டேபிள் நம்பர் 1, டேபிள் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த கவுன்சிலிங்கான மெமோ டவுன்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு அந்த மெமோ டவுன்லோட் வந்துருச்சு அப்படின்னா விரைவாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மெமோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்றைக்கு கவுன்சிலிங் நடக்க போகுது அப்படின்ற ஃபர்தரான டீட்டெயில், டேபிள் நம்பரு, எந்த டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. காலை 7 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருப்பாங்க. அதில் முக்கியமாக டேபிள் நம்பர், டைம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த டைம் கொடுத்ததற்கு 1 ஹவருக்கு முன்னாடி அங்கே போய் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு இப்போ காலையில் ஒரு 11 மணிக்கு டைம் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அங்கே ஒரு 9 மணி 9:30க்குள்ளே டிஎன்பிசியோட ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி அங்கே கரெக்டாக போயிடுங்க. ஓகேங்களா? எக்காரணம் கொண்டும் டிலே பண்ணாமல் போயிடுங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு நீங்கள் ஒன் டைம் ஐடியில் என்னென்ன டீட்டெயில் கொடுத்தீங்களோ அதோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அத்தனையுமே கொண்டு போயிருங்க. 10th 12th டிகிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெமோ, அதாவது உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு என்ட்ரி டிக்கெட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஒரு மெமோ கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய ஜெராக்ஸ் அனைத்துமே ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஒரிஜினல் வித் 2 செட்டு ஜெராக்ஸு வித் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வித்து உங்களுக்கான அந்த மெமோ. இதுதான் உங்களுக்கு அன்றைக்கி கவுன்சிலிங் அன்றைக்கி தேவைப்படுறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டேட் அண்ட் டைமை கரெக்டாக போய் ரீச் ஆயிருங்க. இப்போ அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு போஸ்ட் கோடு நம்பர் 3740, அதில் 010101 11/038, 010101 3051, 010101 4117, 010103 4089, 0101 035 116 அப்படின்னு அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு கிட்டத்தட்ட உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் இதில் இருந்துச்சு, நீங்கள் இதற்கு செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா
உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள் தான். அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட போஸ்ட் கோடு வந்து 8 கோடு கொடுத்துருக்காங்க. 32 70, 35 31, 16 56, 36 63, 32 32, 16 61, 16 60, 33 51. இதில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா 01 01 111 76, 01 01 01 60 15, 01 01 01 60 70, 01 01 01 91 49, 01 01 0 22 002, 26 152, 29 154, 30 147, 30 245, 31 146, 32 229, 34 147, 36 205, 39 001, 39 260, 42 078, 44 066, 45 206, 50 50 050, 53 196, 55 030, 55 156, 51 96, 70 04. இப்படி உங்களுக்கு இதில் கொடுக்கப்பட்ட நம்பர்ஸை டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா 10ஆம் தேதிக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் இருந்தாலும் அதை ஈஸியாக அட்டன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 06 0 100 70 56, 06 0 100 72 75, 06 0 100 81 12, 06 0 100 81 18, 06 0 100 90 24, 06 0 100 92 55, 06 0 100 45, 10 259 1, 11 0 28. இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நம்பர் இதில் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு நல்ல சான்ஸ். அடுத்து ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் அண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல், அதாவது ஜேஇ அண்ட் ஏஇ. ஜேஇ ஜூனியர் இன்ஜினியருக்கு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் அண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு போஸ்ட் கோடு வந்து பார்த்திங்கன்னா 16 66, 35 32, 32 66, 36 78. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 01 0 00 20 55, 01 0 100 30 61, 01 000 31 68, 01 0 100 31 71, 01 0 100 40 50, 50 03, 50 66, 60 01 71 45, 81 13, 90 20, 90 82, 90 85, 91 22, 100 61, 110 19, 110 21. இப்படின்னு கிட்டத்தட்ட இந்த பேஜஸ் ஃபுல்லாகவே நம்பர்ஸ் இருக்குது. ஒரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க. ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் அண்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு கிட்டத்தட்ட இதில் இருக்க எல்லா பேஜஸ் நம்பரும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பேஜஸும் அதே தான். 22 0 100 100, 22 65, 22 0 100 30 29, 22 0 100 50 57, 22 0 1 00 51 05, 22 0 100 62 36, 22 0 100 62 38, 22 0 100 62 39, 23 0 100 10 52, 23 0 100 21 05, 23 0 1 00 40 50, 24 0 100 11 54, 24 0 100 11 55, 24 0 1 00 21 77, 24 0 100 30 58, 24 0 100 30 22, 24 0 100 31 82, 24 0 100 31 94. இப்படி நம்பர் தொடங்கி 38 0 100 40 73, 38 0 100 40 29, 38 0 100 30 97, 38 0 1 0 100 21 05, 38 0 100 10 33, 37 0 100 41 28, 37 0 100 30 13,
37 0 100 21 42 37 0 100 12 85 37 0 100 12 45 37 0 100 12 30 37 0 100 11 72 37 0 100 11 65 37 0 100 11 37 37 0 100 70 46 36 0 100 61 50 36 0 100 50 55.